அன்புமிக்க பங்கு மக்களே, நாளைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற திருவிழாவை கொண்டாடுகின்றோம். தாபோர் மலையில் நமது ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறினார். மலை என்றாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அதன் அழகும் நிறைவான அமைதியும் தான். தாபோர் என்ற இந்த மலையானது கலிலேயாவில் உள்ள நெடிதுயர்ந்த பசுமையான மரங்கள் நிறைந்த மலைகளிலே ஒன்றாகும். பழைய ஏற்பாட்டு காலம் தொட்டே முக்கியமான இடமாக இம்மலை கருதப்படுகின்றது. கடவுள் தமது வெளிப்பாட்டை இம்மலையிலே பல தருணங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பாரம்பரியம் கூறுகின்றது. இறைவாக்கினர்கள் சபிப்பதற்காக மலைக்கு சென்றார்கள். அங்கே காணப்பட்ட மென்மையான மேகங்கள் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கின்றன. ஆபிரகாம் மோசே காலந்தொட்டே கடவுள் மேகங்கள் வாயிலாக உரையாடுகின்றார். ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வில் நாம் சந்திக்கின்ற அழகும் அமைதியும் நிறைந்த மலை, வெண்மையான மென்மையான மேகங்கள் நமக்களிக்கும் செய்தி என்னவென்றால், நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதி பெற இந்த மலைச்சரிவுகளிலே காணப்படுகின்ற அமைதி நமது உள்ளங்களிலும் குடிகொள்ள வேண்டும். மேகத்தின் மென்மையும் வெண்மையும் நமது அணிகலன்களாக மாற வேண்டும். உருமாற்ற நிகழ்விலே தோன்றிய மோயிசனும் எலியாவும் நமக்கு ஒரு செய்தி கூறி நிற்கின்றார்கள். அதாவது, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். மண்ணுலகிலே நாம் தொடங்கும் இந்த பயணம் விண்ணுலகிலே முடிவடைய வேண்டும். பயணத்தில் நாம் சந்திக்கின்ற பள்ளங்களும் மேடுகளும் நம்மை சீர்படுத்தவே எம்மை எதிர்கொள்ளுகின்றன. கடவுளின் துணையோடு அருளோடு இன்றும் உருமாற்றம் இடம்பெறுகின்றது. இன்று இயேசு நமக்கு வழங்கும் செய்தி என்னவென்றால், உனக்காக நான் கடவுள் தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாத்திரம் உருமாறவில்லை, அத்தோடு அப்பரச வடிவிலே உன்னோடு உறவாடுகின்றேன். என் உறவை நாடிக்கொள், இந்த உறவை புரிந்துகொள் என்பதாகும். உருமாறிய இயேசு இன்றும் நற்கருணை வழியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் உருமாறுகின்றார் என்ற உண்மையிலே அகமகிழ தாபோர் மலைச்சாரலிலே அவரோடு தங்கிட, உறவின் வழி அவரோடு நிற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? உருமாற்ற நிகழ்விலே இயேசுவை சந்தித்த சீடர்களினுடைய மகிழ்வோடு ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை சந்திக்கின்ற மகிழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, திருப்பலியின் உண்மையான அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொண்டு இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை மூலமாக எங்களோடு உறவாடுகின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முனைந்து கொள்ளுவோம். இந்த வேளையிலே நாளைய நாளிலே நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வு எங்களுடைய வாழ்விலேயும் புது உருவை புது மாற்றத்தை எங்களுக்கு பெற்று தருவதாக. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உன்னிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா.
போ